சரி சரி நீ அதை விடு. தலை பிறந்த நாள் கொண்டாடிட்டோம். அடுத்த தளபதி கிராண்டா கொண்டாடுறோம். போன வாட்டி பண்ண மாதிரி இந்த வாட்டி சிறப்பா பண்றேன்டா தளபதிக்கு. யாருக்குடா சிறப்பா பண்ணணுங்கிறீல என்னடா? ஆமாடா டேய். உன் வயசு என்ன இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமாடா? டேய் உன் பொண்டாட்டில உன்னை எப்பறா மதிக்கிறா? கைய ஒடிச்சு போடுவேன்டா. கைய ஒடிச்சு போடுவேன். என்ன வணக்கத்திலே நக்கலா? வெறும் கூறுட்டவனா ஒண்ணா கூடிருக்காங்க. எந்த பொண்டாட்டி தான் புருஷனை மதிக்கிறா? என்னை மட்டும் குத்தம் சொல்லி. தளபதிக்கு இந்த வாட்டி சிறப்பா பண்ணணும். பிறந்த நாள் வருது. அதான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். பிறந்த நாள் கொண்டாடுங்க. வேண்டாம் சொல்ல என்னைக்காச்சும் பெத்த தாய்க்கு ஒரு கிலோ கேக் வாங்கி வெட்டி பிறந்த நாள் கொண்டாடிக்கலாம். இல்ல ஒரு சேலை வாங்கி இதுக்கு அந்த காசுக்கு எங்கேயோ ஒரு 4 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா சந்தோஷப்பட்டிருக்கலாம். 2 பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதை 4 பேருக்கு சாப்பாடு போட்டுருக்காங்க தம்பிகளா. இது என்ன செய்யுது? கொடுத்துருக்கல நடிகர்களுக்காண்டி ஏன்டா காசு அப்படி கரியாக்குறீங்க? இப்படியும் திருந்துங்கடா. அண்ணன் சொல்றதெல்லாம் கேட்காம நீயே புதுசா யோசி. பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கான், சுட்டுக்கிட்டு இருக்க. தூக்கி அந்த ஓரமா ஆயிடா. என் வயசுல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும். நம்ம அருமை நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க. பெருமையெல்லாம் வெளியில சொல்லிட்டாலோ? சின்ன பல்ட்ட பேச்சே வச்சுக்கப்படாது. நம்ம புத்தி மேடியான்னு சொல்ல வேண்டாமா? நம்ம போவோம். பெருசுலாம் வச்சு விட்டியா அங்கிள்? என் சிரிப்பு சூர்யா மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. வாங்க. உங்களுக்கெல்லாம் புத்தி மாதிரி சொன்னதுக்கு எங்க புத்திய செருப்பா அடிச்சுக்கண்டா. இந்தாங்க அங்கிள். அங்கிள் நாங்க டப்பாங்க அடிச்சுடுங்க. பாத்தியா நீங்க புத்தி மாதிரி சொன்னா எதை கொண்டு விட்டு அடிக்கிறாங்க? உன் நாக்குல சனி. நீ சும்மா இருந்தாலும் உன் நாக்கு சும்மா இருக்காது. உன் நாக்கு சும்மா இருந்தாலும் உன் கை சும்மா இருக்காது. உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் 7 நாட்டு சனி சும்மா விடாது. தரதலை பிடிச்சவங்க வாங்கடா டே.